ஒரு விஷயத்தை நம்ம சாதிக்கலாம். அதை தான் இந்த திருவிளையாடல் மூலமாக உணர்த்துறாரு. விநாயக பெருமான் செஞ்சதில் எந்த தவறும் இல்லையே. எந்த ஒரு குழந்தைக்கும் தாய் தந்தையை மீறி உலகம்ங்கிறது இல்லையே. அந்த உலகத்தையே இவங்க 2 பேரும் தானே அந்த குழந்தைக்கு அடையாளப்படுத்துகிறாங்க. அப்படி இருக்கும்போது அவர் சொல்கிறதும் உண்மை தானே. இதுதான் அந்த சாமர்த்தியமான புத்தி கூர்மை. முருகப்பெருமான் செஞ்சது கடின உழைப்பு, அதற்கான பலனும் இருக்குது. ஆனால் என்றைக்குமே கடின உழைப்பை விட சாமர்த்தியமான உழைப்புக்கு பலன் சீக்கிரம் கிடைக்கும். பலன் கிடைக்காதுன்னு சொல்லலை, பலன் சீக்கிரம் கிடைக்கும். ஆனால் அந்த கடின உழைப்புக்கான பலன் கிடைக்கிற வரைக்கும் நம்ம பொறுமையாக காத்திருக்கணும். இதை சொல்கிறது தான் இந்த திருவிளையாடல். இதை எல்லாருக்கும் சொல்லிட்டு ஔவை பாட்டியோட முருகப்பெருமானும் கைலாய மலைக்கு கிளம்ப எத்தனிக்கிறாரு. அப்போ அவரோட இந்த கருணையை பார்த்த ஔவை பாட்டியும், அப்பா எவ்வளவு பெரிய தத்துவத்தை இவ்வளவு சின்ன ஒரு செயல் மூலமாக, சின்ன திருவிளையாடல் மூலமாக உலகத்துக்கே உணர்த்திட்ட. ஞான பழத்துக்காக போட்டி போட்டியா? உண்மையாவே ஞான பழமே நீதான்ப்பா. ஞான ஸ்வரூபனா பிறந்த நீ இன்னைக்கு ஞான பண்டிதனா நிற்கிறியே. நீ நின்ன இந்த மலை இன்று முதல் பழம் நீ அப்படின்னு சொல்றதுனால பழனி அப்படின்னு அழைக்கப்படட்டும்னு ஔவை பாட்டி சொல்றாங்க. இதை கேட்டு முருகப்பெருமானும் ஆனந்தமாக சிரிச்சிட்டு 2 பேரும் கைலாய மலைக்கு கிளம்பிட்டாங்க. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த தேவர்களுக்கோ என்னடா நடக்குது, நம்ம எதுக்காக சிவபெருமான் கிட்ட வேண்டி வரம் கேட்டு நின்று உங்களோட குமாரன் எப்போ பிறப்பான்னு காத்திருந்து ஒரு குழந்தைய வர வச்சா இவங்க என்னடான்னா தொடர்ந்து இந்த மாதிரி குறும்புகளும் சேட்டைகளும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்களே, என்னைக்கு தான் நம்ம கஷ்டத்துக்கான விடிவு காலம் வரும் அப்படின்னு தேவர்கள் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போது தேவர்கள் எல்லாரும் சேர்ந்து வழக்கம் போல் பிரம்மதேவர்கிட்ட போய் தன்னோட குறையை சொல்லும்போது பிரம்மதேவரும் என்ன சொல்கிறாரு, வாங்க திக்கற்றவங்களுக்கு தெய்வம் தானே துணை, அதனால் வாங்க மறுபடியும் நம்ம கைலாய மலைக்கே போவோம் அப்படின்னு கிளம்புறாரு. பழனி மலையிலேருந்து கிளம்பின ஔவை பாட்டியும் முருகப்பெருமானும் கைலாய மலைக்கு வந்து சேர்ந்தாங்க. அங்கே சிவனும் பார்வதியும் விநாயக பெருமானும் ஔவை பாட்டியும் முருகப்பெருமானையும் பார்த்து என்ன சொன்னாங்க? முருகப்பெருமானோட கடின உழைப்புக்கான பலன் என்ன? வருத்தப்பட்ட தேவர்களும் பிரம்மதேவரும் மறுபடியும் கைலாய மலைக்கு வந்தாங்களா? அவங்களோட கஷ்டத்துக்கான விடிவு காலம் எப்போது கிடைக்க போகுது? இது எல்லாத்துக்குமான பதில் அடுத்த பதிவில் பார்ப்போம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றியுடன் சௌந்தர்யா கபிலன்.